ஆற்காடு நகரில் அதிமுக சார்பில் தமிழ் மொழிக்காக உயிர் நீத்த மொழிப்போர் தியாகிகளின் நினைவு நாளை முன்னிட்டு வீர வணக்கம் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அண்ணா சிலை அருகே நடந்த இந்த நிகழ்வில் மாவட்ட மாணவரணி செயலாளர் MC விஜய் ஆனந்த் தலைமையில் கட்சியினர் திரளாக பங்கேற்றனர். சிறப்பு அழைப்பாளர்கள் மொழிப்போர் தியாகிகளின் தியாகங்களை நினைவு கூர்ந்து உரையாற்றினர். இந்த பொதுக்கூட்டம் தமிழ் மொழி பாதுகாப்பு உணர்வை மீண்டும் வலுப்படுத்தும் நிகழ்வாக அமைந்தது. செய்தியாளர் கார்த்திக். மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம். மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம். வீர வணக்கம். வீர வணக்கம். வீர வணக்கம். வீர வணக்கம். பன்மொழிக்கு எதிராக உயிர் நீத்த மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம். மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம். சென்னை நடராசனுக்கு வீர வணக்கம். வீர வணக்கம். வீர வணக்கம். கும்பகோணம் தாளமுத்துக்கு வீர வணக்கம். வீர வணக்கம். வீர வணக்கம். வீர வணக்கம். வீர வணக்கம். வீர வணக்கம். கோடம்பாக்கம் சேவைக்கு வீர வணக்கம். வீர வணக்கம். வீர வணக்கம். வீர வணக்கம். அரும்பாக்கம் அண்ணாவுக்கு வீர வணக்கம். 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 தமிழ் மொழிக்காக உயிர் நீத்த மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம். வீர வணக்கம். வீர வணக்கம். புரட்சி தலைவர் பாரத ரத்னா MGRக்கு வீர வணக்கம். வீர வணக்கம். வீர வணக்கம். புரட்சி தலைவி அம்மாவுக்கு வீர வணக்கம். வீர வணக்கம். உறுதி ஏற்போம். உறுதி ஏற்போம். உறுதி ஏற்போம். உறுதி ஏற்போம். 2026 விடியா திமுகவை 2026 விடியா திமுக அரசை அகற்றி அண்ணன் எடப்பாடி வணக்க நாளில் உறுதி ஏற்போம். உறுதி ஏற்போம். வீர வணக்கம். 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 தமிழ் மொழி காக்க வீர வணக்கம். 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 மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம். யாரும் நின்று பார்க்காதீங்க. கொஞ்சம் தயவுசெய்து கொஞ்சம் புரிஞ்சுங்க. போக்குவரத்து இடையூறு இல்லாம காவல்துறைக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு வாங்க. மண்ணில் பிறந்து விண்ணில் மறைந்து என்றும் நம் நினைவில் வாழும் இருபெரு தெய்வங்களான மனித புனிதர் கழக நிறுவனர் சத்துணவு தந்த சரித்திர நாயகன் புரட்சி தலைவர் டாக்டர் MGR ஐயா அவர்களையும் புரட்சி தலைவி தங்க தாரகை அம்மா அவர்களையும் வணங்கி மாண்புமிகு தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் 2026 செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொடியை நிலைநாட்ட புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடி ஆணைக்கென இணங்க மண்ணின் மைந்தர் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் கூப்பிட்டை குரலுக்கு ஓடி ஓடி ஒரு நம்மில் ஒருவர் இளைஞர்களுக்கெல்லாம் பதவி வாரி வாரி வழங்கிய அருமை அண்ணன் எங்கள் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் திரு SMS சுகுமார் அண்ணன் வழிகாட்டுதலின் பேரில் நடைபெறும் இந்த மொழிப்பெயர் தியாகிகளான வீரவணக்கநாத் பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் கழக மூத்த முன்னோடிகளும் மாவட்ட மாணவரணி சார்பில் எனது வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தை உரையை தொடங்குகிறேன். துவக்குவரை வரவேற்புரையாற்றிருக்கும் ஜிம் பிரபு அவர்கள் மாவட்ட அணி தலைவர் அவர்களே, துவக்குரை ஆற்றிருக்கும் ஜிம்
சங்கர் அண்ணன் அவர்களே, சொரையூர் எம் குமார் அண்ணன் அவர்களே, வல்லனூர் எஸ் அன்பழகன் அண்ணன் அவர்களே, மேலுச்சம் மேற்கு நகர கழக செயலாளர் இப்ராஹிம் கலீல் அவர்களே, மேலுச்சம் கிழக்கு நகர செயலாளர் MS விஜயண்ணன் அவர்களே, NK தினகரன் அருமை அண்ணன் என் தந்தையமான MS சந்திரசேகரன் அண்ணன் அவர்களே, VKR அண்ணன் அவர்களே, சுமுதாய் அண்ணன் அவர்களே, வெல் இரா தமிழசன் அவர்களே, கழக இளம் பேச்சாளர் M சந்திரன் அவர்களே, வீர வணக்கம் செலுத்துறோம். எதற்காக என்றால் நம்ம மொழி இது பல்வேறு கட்டமாக நடந்துச்சு. இந்தி எதிர்த்து 1937 தொடங்கி 67 வரை நடந்தது. அதை தீயிலிட்டு எறிந்தார்கள். அந்த வகையில் சுமார் 70 பேர் தற்கொலை செய்து கொண்டார்கள். இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்தி இது திணிப்பை வந்து இன்னி வரையும் தமிழ்நாட்டில் இன்னைக்கு வரையும் காங்கிரஸ் கட்சிகள் தான் கூட்டணி வச்சுக்கிறாங்க. யார் துரோகம் பண்றாங்க தமிழ்நாட்டுக்கு? திருட்டு திமுக. இந்த விடியா திமுக அரசு தமிழ்நாட்டிலிருந்து அகற்ற வேண்டும். நம்ம வந்து மாணவர் நலன் செய்தி நம் தலைவர்கள் புரட்சி தலைவராகட்டும், புரட்சி தலைவர் அம்மா ஆகட்டும், புரட்சி தமிழாகட்டும், மாணவர்களுக்கு நன்மை மட்டுமே செய்துள்ளார்கள். தமிழ்நாட்டில் ஐயா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதல்ல சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அதுக்கு பின் வந்த அம்மா அவர்கள் சத்துணவு திட்டத்தோடு மாணவர்களுக்கு இலவச காலணி, புத்தகம், ஜாமெண்ட்ரி பாக்ஸ் மற்றும் இதெல்லாம் வளர்ந்தாங்க. கிராமப்புறத்திலிருந்து மக்கள் மாணவர்கள் பள்ளியை நோக்கி வரணும் இலவச சைக்கிள் கொடுத்தாங்க. அது மட்டுமா, தனியார் பள்ளிக்கு ஈக்குவலா நம்ம மாணவர்கள் வந்து படிக்கணும்ட்டு லேப்டாப் என்ற அருமையான திட்டத்தை வந்து முதல்ல இந்தியாவிலேயே முதல்ல தொடங்கினது நம் தமிழ்நாட்டில் தான். அதுவும் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் மூலயமா தான். அதன் மூலயமா சுமார் புரட்சி தலைவர் அம்மா காலத்தில் 56 கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை திறந்து வச்சாங்க. இதெல்லாம் மாணவர்களுக்கோசம் அழகா நம்ம தலைவர்கள் செஞ்சாங்க. ஆனா காங்கிரஸ் கட்சியோட சேர்ந்த திமுக என்ன பண்ணாங்க? நீட் தேர்வுக்கு கையெழுத்து போட முழு காரணம் திமுக தான். திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்துதான் இதுக்கு வந்து முதல்ல இது பண்ணாங்க. ஆனா அது வழி வந்த நம்ம புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் என்ன செஞ்சாரு? அவரு அதுல இருந்து விலக்கு எப்படி வந்து நம்ம வந்து மாணவர்களுக்கு நலம் பெறலாம் அந்த நீட்ல இருந்து அப்படின்னு வந்து யோசிச்சு 7.5% உள்ளுஒதுக்கீடு மாண்புமிகு ஐயா எடப்பாடியார் அவர்கள் மாணவர்களுக்கு, அரசு பள்ளி படிக்கும் மாணவர்களுக்கு அவர்கள் வழங்கினார்கள். அது மட்டுமல்ல, புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் ஒரே ஆண்டில் 11 மெடிக்கல் காலேஜை கொண்டு வந்து இந்தியாவிலேயே யாரும் இதுவரை சாதனை பண்ணதே இல்லை. ஐயா எடப்பாடியார் மட்டும்தான் மாணவர்கள் நல கருதி அந்த திட்டத்தை அருமையா வகுத்து கொடுத்தார். அது பின்ன வந்த அவனுக்கு என்ன பண்ணானுங்க? நீட்டை, அதாவது இந்த திமுக ஆட்சி 2021 ஆட்சி அமைக்க சொல்லிட்டு வந்தானுங்க. ஃபர்ஸ்ட் கையெழுத்து நீட் தேர்வு ஒழிப்புட்டு வந்தானுங்க. ஆனா அவனுக்கு என்ன பண்ணாங்க? இன்னைக்கு வரைக்கும் கையெழுத்து போட தெரியலையா, இல்ல அவங்க அப்பனுக்கு பேனா காண போனது தெரியல. இன்னைக்கு வரைக்கும் அந்த நீட் தேர்வுக்கு கையெழுத்து ஒழிக்கணும்னு போடல. ஒற்றை செங்கல் வச்சுன்னு ஒருத்தன் ஊரே சுத்தி வந்தான் தமிழ்நாட்டில். ஆனா மக்கள் என்ன பண்ணீங்க? அவனை தான் நம்பினீங்க. அது போல வரும் 2026ஆம் ஆண்டு நம் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் ஐயா எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சர் ஆக்கும் வரை இந்த மாணவர் அமைப்பு கடுமையாக போராடும் என்று தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பு அளித்த மாவட்ட கழகத்துக்கும் நகர கழகத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மானமும் அறிவும் மனிதனுக்கு ஆக்கி வைத்தவர் தந்தை பெரியார் அவர்களுக்கும் 100 ஏக்கர் ஒதுக்கி தமிழ் பல்கலைத்தை உருவாக்கிய கொடுப்பதில் மட்டும் வல்லல்ல, இடஒதுக்கீடு கொடுப்பது மட்டும் வல்லல் அல்ல, டாக்டர் புரட்சி தலைவர் அவர்களுக்கும் அதேபோல் அம்மா தனது திரைப்படத்தில் நடித்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்நாடக மாநிலத்தில் ஒரு நாளும்
என் உயிருக்கு எந்தவித ஆபத்து வந்தால் கூட நான் தமிழ் ஒழிக என்று சொல்ல மாட்டேன். தமிழ் வாழ்க 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 என்று சொன்ன வீர தமிழ்ச்சி புரட்சி தலைவி மாண்புமிகு கழகத்தின் பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் இந்த திராவிட வழக்கத்தின் இன்று